அன்பு நேயர்களுக்கு நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சசிகிரண், தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், நன்றி சார். இங்க நிறைய விஷயங்கள் பேசப்படும் இந்த நேரத்துல நாத்தாக்காவிலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேற்றம் நடந்து கொண்டே இருக்கு. அங்க பெண்களுக்கு உங்களுக்கே தெரியும், ரொம்ப சரிநிகர் ஒரு மதிப்பு கொடுக்கப்படுது. சரிநிகரா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் அங்க மதிக்கப்படுறாங்கிறதும், அவங்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டுல கூட அவங்களுக்கான முதன்மை இருப்பதும், இன்னும் சொல்ல போனா எங்கேயோ இருப்பாங்க அவங்க பிறந்த ஊர், ஆனா அவங்களோட தொகுதி பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், சம்பந்தமே இல்லாம ஒரு ஷஃபிளாக இருப்பதையும், ஜாதி வாரி தாண்டி யார் வேணா எங்க வேணா நிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாத்தாக்கால ரொம்ப குவைட் காமனா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமையாக அறியப்பட்ட காளியம்மாள் நிறைய இடத்துல அவங்க உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நாத்தாக்காவின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை தாண்டி பெண்கள் முகம்னா அதுல அறியக்கூடிய ஒருவரா இருந்திருக்காரு காளியம்மாள். அவங்க வெளியே இருப்பது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது நீர்பூத்த நெருப்பாக இருந்தாலும் இது இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிந்ததா சார்? நிச்சயமா ஏற்கனவே தெரிஞ்சது. அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களுடைய ஒற்றை முடிவு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு தொண்டனா நான் எதுக்காக போய் சேரணும் அப்படின்னா தமிழ் தேசியம் என்பதை நான் உணர்ந்தேன், பிடிச்சிருக்கேன், நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அங்க போனதுக்கு அப்புறமா நீங்க பெரியார் விமர்சிக்கிறீங்க, திட்டுறீங்க, இதெல்லாம் சந்தோஷம். பெரியார் அவர்கள் தமிழை எதிர்த்தார், தமிழை அழித்தார், அதனால நம்ம விமர்சிக்கிறோம், திட்டுறோம் அப்படின்னா ஏற்பு. ஆனால் திருப்பரங்குன்றத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் தேசியம் நீங்க பேசுறீங்க, தூய தமிழ் தேசியம் உங்களால பேச முடியுதா? அப்ப வாக்குக்காக உங்களுடைய ஸ்டாண்ட் அப்பப்போ மாத்துறீங்க. தமிழ் தேசியம் பேசுறீங்க, கோயம்புத்தூர் தமிழ் தேசியத்துல வருதா இல்லையாங்க? வருது சார். கோயம்புத்தூர்ல குண்டு வச்ச ஒரு தீவிரவாதியை போய் நீங்க அப்பான்றீங்க, அது என்ன தமிழ் தேசியம்? தமிழர்கள் தானங்க இருந்தாங்க. அப்போ பாகிஸ்தான்காரங்களும் ஆப்கானிஸ்தான்காரங்களும் கிடையாது, தமிழர்கள் தானே இருந்தாங்க. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறீங்களா? இல்ல. அப்போ அந்த கட்சியில இருக்கக்கூடிய மக்கள் பாக்குறாங்க, நம்ம ஏதோ நினைச்சு வந்தோம், இங்க வேற என்னமோ இருக்கு, அப்ப நமக்கான இடம் இல்லைன்னு கிளம்புறாங்க. அதுதான் நடக்குது. ஓகே சார், ஓகே சார். சரி, இதற்கு முன்னர் கூட இதுல நாத்தாக்கால இருந்து நிறைய பேர் அடிக்கடி வெளியே போயிருக்காங்க. ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மாதிரியான காரணங்களை சொல்லியிருக்காங்க. அது சீமான் அவர்களுடைய நீங்க சொன்ன மாதிரி அவர் எடுக்கிற சிங்கிள் ஹேண்டட் ரிசல்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா சிங்கிள் ஹேண்டட் ஒப்பீனியனே இல்லாம தானே எடுக்கப்படுற ஒரு டெசிஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கூட நாத்தாக்காவின் காளியம்மாள் வெளியேறும் போது ரொம்ப டீசெண்டா, ரொம்ப ஒரு சட்டுலா, எந்த இடத்துலயுமே அந்த அவருடைய விலகல் கடிதத்துல நாத்தாக்காவின் ஒருங்கிணைப்பாளரை பத்தி அவர் குறிப்பிடல. ஏதோ சூழ்நிலை சரியில்லை, இந்த மாதிரி ஒரு காலம் வாய்க்கும்னு நான் நினைக்கல, ஆனா மன ஆழ்ந்த வருத்தம் அப்படிலாம் சொல்றாங்களே ஒழிய எந்த இடத்துலயுமே அவங்க நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை குறிப்பிடல. இதை பாத்தீங்களா? பாத்தீங்க. அதாவது அவங்க அதை டீசெண்டா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க, டீசெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. மேபி இன்னும் எந்த கட்சியில சேர போறாங்கன்னு தெரியல. அவங்கதான் சொல்லிட்டாங்களே சார், தேசியம் சார்ந்த தமிழ் தேசியம் சார்ந்து என் பணி தொடரும்னு. சோ அப்ப கண்டிப்பா தேசிய கட்சியான பாஜகவுக்கு இடம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பாஜகவோட போய் சேர மாட்டாங்க. மத்தவங்க சந்தோஷம் நிச்சயமாக அவசியமும் இல்லைங்க. பாஜகவுக்கு பணி செய்வதற்கு பல பேர் இருக்காங்க. தேசிய சிந்தனையோடு தேசியத்திற்காக பணி செய்யறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. அவங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சியிலேயே போய் சேரட்டும், பிரச்சனை கிடையாது. எந்த கட்சின்றது நம்ம பாப்போமே. அப்ப தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்களாக பாவிக்கிறேன்னு சொன்னது விஜய் கட்சி மட்டும்தான், தாவேகா மட்டும்தான் சொல்லி வாய்ப்புகள் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். தாவேகாவுல கூட போய் சேரலாம், தாவேகால இருந்து கூட அழைப்பும் அழுத்தமும் வந்திருக்கலாம், சந்தேகம் தானே. அவர் சேர்ற வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நாம் தமிழர்ல இருந்து வெளியேறுவதற்கு மிக முக்கிய காரணம் அவருக்கு கொள்கையோடைய உறுதி இல்லை. ஆனால் தாவேகால போய் சேர்ந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு சொல்றேன், கொள்கை உறுதி ஏன் இல்லைன்றதும் நான் சொல்லிட்டேன். இங்க விட்டுட்டு தாவேகால போனா நாம் தமிழர்ல கொள்கை உறுதிதான் இல்ல, தாவேகால கொள்கையே இல்ல. அப்ப நீங்க எதுக்காக போறீங்க அப்படின்றது நம்ம விமர்சிக்க வேண்டிய, கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் கட்டாயமும் மக்கள் மேல. சார், நம்ம நிறைய பார்த்து கொண்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது பேர் என்ன சொல்றது, இங்க நாம் தமிழ்ல இந்த ஒற்றை முடிவு அப்படிங்கறத தாண்டி கொள்கை உடன்பாடு இல்ல,
நீங்க சொல்ற மாதிரி அப்ப தாவேகாவிலும் உடன்பாடு இல்ல. அப்ப கொள்கை உடன்பாடு தான் ஒரு கட்சியில வந்து பிரச்சனை அப்படின்னா எந்த கட்சியில டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? உதாரணத்துக்கு அரசியலை சொல்றேங்க. பொறுத்த வரைக்கும் எந்த எதிரியும் கிடையாது, எந்த நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர நண்பன் கிடையாது. கொள்கைகள்ங்கிறது வந்து தான் சேரும் கட்சியை பொறுத்து ஒவ்வொரு கட்சியுமே மாறிதான் கொண்டிருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் சார். ஏன்னா இதே திமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்த காலங்களும் உண்டு. இந்த வந்து தமிழகத்துல வந்து எப்படி திமுகவை எதிர்க்கிறாங்களோ அந்த அளவு இதே கூட்டணி வச்ச காலம் உண்டு. என்ன ஒரே மாநிலத்துல 2 ரைவல்ரியா இருக்க அதிமுக திமுக ஒன்னா கூட்டணி இருந்தது கிடையாது. அப்கோர்ஸ் திமுக இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் அதிமுகனா கூட திமுக ஒன்னா பயணிச்சது கிடையாது. காங்கிரசும் பாஜகவும் ஒன்னா பயணிச்சது கிடையாது. ஒரே இடத்துல நின்று சீட்டு வாங்கி அந்த மாதிரியான ஒரு அதிசயம் தான் கிடையாது ஒழிய மத்தபடி அப்பப்போ கூட்டணி இன்னைக்கு திட்டுற கட்சி கூட நாளைக்கு கூட்டணி சேர்றதுங்கிறது இயற்கை தானே சார்? தேசிய சிந்தனை கொண்ட பல இயக்கங்கள் தன்னுடைய கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கிறோங்க. தேசிய சிந்தனை மட்டுமே இல்லைங்க. இப்ப திராவிட சிந்தனை பேசக்கூடிய பல இயக்கங்கள் திராவிட சிந்தனையில உறுதியா இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பாஜக நீங்க சொன்னீங்க பாஜகவும் திமுகவும் ஒன்னா இருந்துச்சுன்னு. 1992ல பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதுங்க. ராம ஜென்மபூமி எழுப்பப்படும் சொன்னாங்களா இல்லையாங்க? எப்பங்க எழுப்பப்பட்டது? 2020ல. 1992ல சொன்னாங்க, 2020ல எழுப்பப்படுது. ஏதாவது பின்வாங்கினாங்களா? தங்களுடைய கொள்கை நிலைப்பாடுல ஏதாவது பின்வாங்கினாங்களா? ஆர்டிகல் 370 எடுக்கிறோம்னு சொல்லி 2020ல சொன்னாங்களா? ஆர்டிகல் 370 எடுப்பது பாஜகவுடைய பேசிக் மேனிஃபெஸ்டோலே இருக்கு. அப்ப அதை வந்து இப்ப மாத்திட்டாங்களா? மாத்தல. காமன் சிவில் கோட் கொண்டு வரேன்னு சொல்லி அப்ப சொன்னாங்க. இப்ப மாத்திட்டாங்களா? மாத்தல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான த்ரிபிள் தலாக் திட்டத்தை எதிர்ப்புன்னு சொன்னாங்க. இப்ப மாத்திட்டாங்களா? மாத்தல. அப்ப வந்து தேசியம் பேசினாங்க. இப்ப ஏதாவது ஒரு மாநிலத்துல போயிட்டு இல்லைங்க நாங்க மாநில கட்சின்னு சொல்றாங்களா? இல்ல. இப்பயும் தேசியம் தான் பேசுறாங்க. அப்ப எந்த இடத்துல பாஜக தன்னுடைய நிலைப்பாடையும் தன்னுடைய கொள்கையும் மாற்றிருக்கு அப்படின்னா எந்த இடத்துலயும் மாற்றல. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி வைக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கணும்னா அவங்க தனித்தனியா இருக்க வேண்டியதில்லை. ஒரே கட்சியில இணைஞ்சிடலாம். அப்ப கூட்டணின்றது அரசியல் கணக்கு வழக்குல அன்னைக்கு யார் வந்து ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களை தோற்கடிப்பதற்காக சில யூகங்கள் வகுக்கப்படும். கூட்டணி என்பது வேறு, கட்சி கொள்கை என்பது வேறு. கொள்கையில் மாற்றம் இருந்தால் அந்த கட்சி தேவையில்லைன்னு சொல்றேன். சரி சார். கொள்கையில அடிப்படையான கொள்கையில மாற்றம் இருந்தா அந்த கட்சி வேணான்னு சொல்றீங்க. ஆமா, வேணான்னு சொல்றேன். இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1000 மாற்றங்கள் என்னால் சொல்ல முடியும். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறமா தானே சொன்னாங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஆமா. அப்ப தங்களுடைய நிலைப்பாடு மாற்றப்பட்டிருக்கா? மாற்றப்படலையா? மாற்றப்பட்டிருக்கு. நான் 1000 கருத்துக்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் மாற்றிருக்காங்க. பாஜக மாற்றவில்லை என்பதற்கும் நான் உதாரணத்தோடு தான் சொன்னேன். பாஜக மாத்தலைங்கன்னு 19 சொல்ல உதாரணத்தோடு சொன்னேன். அதே மாதிரி மற்ற கட்சிகள் மாற்றி இருக்கிறாங்கன்றதும் நான் உதாரணத்தோடு சொல்றேன். அதாவது ஒரே ஒரு விஷயமுங்க, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது சொன்னாங்க, நம்மளுடைய இலக்கை மாற்றக்கூடாது. அதற்கு போகக்கூடிய மெத்தட மாத்திக்கலாம். அப்ப மெத்தட நீங்க மாத்தினா தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இலக்கையே நீங்க அப்பப்போ மாத்தி மாத்தி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக வரீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஆனால் இலக்கே இல்லாமல் முதல்வராக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு வந்தவர் தான் தாவேகா. அதுல போய் சேருவது இதை விட ஆபத்தானதுன்னு சொல்றேன். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவங்க எளியவருக்கான கட்சிங்கிறாங்க. எல்லா அதாவது எல்லா தரப்பட்ட மக்களையும் வச்சிருக்காங்க. இளைஞர்களா இருக்காங்க. புதுசா அறிமுகம், அதாவது அரசியலுக்கு புதுமுகம், இவருக்கு ஒரு அறிமுகமாங்கிற மாதிரி புதுமுகங்கள் அரசியலுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க. இதை விட என்ன பண்ணணும் ஒரு கட்சின்னு நீங்க நினைக்கிறீங்க? புதுசா வரவங்களுக்கு தாண்டி கட்சியில சேர்றவங்களுக்கும் அவங்க ஒரு ஏதோ ஒரு ஆதாயத்தை தான் எதிர்பார்த்து வருவாங்க. புதுசா அனுபவம் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து அழகு பார்க்கும் இந்த பான்பு, இந்த மாண்பு வந்து வேற எந்த கட்சிக்கு வரும்? இந்த மாண்பு ஆதாயத்துக்காகவும் பதவிக்காகவும் வருவது அரசியல் இல்லைங்க. கொள்கைக்காகவும் தத்துவத்திற்காகவும் வருவதுதான் அரசியல். அதாவது தாவேகாவுடைய சார் நான் சொன்ன ஆதாயம்ங்கிறது என்னன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதாயம். அது கூட ஒரு செல்ஃப் ஆதாயம் தானே. இன்னைக்கு தாவேகால முன்னிலை ஏன்னா வேற யாரும் சேரல. தாவேகால என்ன சொன்னாங்க? தாவேகாவில் இருப்பவர்களுக்கு தான் பதவின்னு சொன்னாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவேகால இருந்தாரா? இப்ப வந்து இணைஞ்சாரா? இப்பதாங்க இணைஞ்சாரு. உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கப்படலையா? ஐயோ, மிக உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்குங்க. அப்ப உங்களுடைய முதல் நிலைப்பாடு என்ன? இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை என்ன? தாவேகாவில் உயர்ந்த பதவிக்கு தாவேகாவிற்காக உழைத்தவர்களும் விஜய் ரசிகர் மன்றத்தில் உழைத்தவர்களுக்கு தான் உயர்ந்த பதவின்னு சொன்னீங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்துல இல்ல, தாவேகால இல்ல, இப்பதான் இணைஞ்சாரு. இணைஞ்ச உடனே மிக உயர்ந்த பதவியை நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? அப்ப யாரை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க? ராஜ்மோகன் அவர்கள் நேற்று இணைஞ்சாரா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காரா?
இப்பதான் ரீசெண்டா வந்து சேர்ந்தாருங்க அவரு. நிர்மல்குமார் அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காரா, நேத்து நெஞ்சாரா? அவரும் இப்பதாங்க அதிமுகல இருந்து போனாரு. பாஜகல இருந்து அதிமுக போனாரு. அதிமுகல இருந்து இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து விசிகால இருந்து நாளைக்கு தாவேகா போன பிறகு நிர்மல்குமார் அவர்கள் தாவேகாவுக்கு போனாரு. நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக சென்ற பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய பிரபலமான நபர்கள் அங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் பொறுப்பு வழங்கப்படும். இப்ப வரல, அதனால அத கூட வழங்கப்படும். இன்னைக்கு சொன்னாருங்க. அவருடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழால நெறைய பேரு நீங்க வெயிட் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுல ஆதவ அர்ஜுனா பேசும்போது சொன்னாரு. மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், மாற்று கட்சியினர் வந்து தாவேகால இனிய காத்திருக்காங்க. பூகம்பம் வருங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப பெருசா சொன்னாருங்க. அதுதான் நான் சொல்றேன். சேருவாங்க, ஓடிருவாங்க. ஏன்னா கொள்கை நிலைப்பாடு இல்ல. ஆனால் சேரும்போது நீங்க என்ன பதவிங்க குடுப்பீங்க? இல்ல அடிப்படை தொண்டன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப ஏன் அவங்க வராங்க? அங்க ஒரு பதவியில இருந்துட்டு இங்க ஏன் அடிப்படை தொண்டன்கிற இடத்துக்கு வரணும்? இங்க தான் ஒரு அப்ப பதவி குடுக்குறேன்னு ஏற்கனவே தலைவரா இருக்கிறவங்க? அப்ப அவங்க அந்த கட்சி எளிய வேற மக்களுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு பதவிய உருவாக்கி தருங்க. மாவட்ட தலைவர் இருக்கு. மாவட்ட தலைவரா இருந்த இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு மாவட்ட தலைவரா இருக்கேங்க. ஒரு 10 வருஷமா அவருடைய ரசிகர் மன்றத்துல அவருக்காக உழைச்சு நான் இன்னைக்கு மாவட்ட தலைவர் ஆயிருக்கேன். நீங்க திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வரீங்க. அவர் வந்து அதிமுகவோ, திமுகவோ, பாஜகவோ சேர்ந்த ஒரு நபர். அவர் வர்றாரு. அவருக்கு மாவட்ட தலைவர் பொறுப்பு நீங்க குடுக்குறீங்க. அப்ப என்ன வந்து துணைத் தலைவராவோ வேற ஏதோ பொறுப்புக்கு மாத்துவீங்கல்ல? அப்ப 20 வருஷமா அவருக்காகவும் அவர் கட்சிக்காகவும் உழைத்த நானும் நேற்று முன்தினம் அவர் கட்சிக்கு இணைந்த ஒருத்தரும் ஒண்ணுன்னு நீங்க சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியதுதான். நான் வந்து தவறு சொல்லல. அப்ப எளிய மக்கள கொண்டு வந்தேன்னா யார் எளிய மக்கள்? விஜய் அவர்கள் எளிய மக்களா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கிறாரா? இல்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள் எளிய மக்களா? யார் எளிய மக்கள்? புசி ஆனந்த் அவர்கள் எளிய மக்களா? இன்னைக்கு ஒரு மாவட்ட தலைவர் போஸ்டிங் ஜெயிச்சதுக்கே வந்து அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம்னு ஒரு நீண்ட நெடிய டிராபிக்க வந்து நிப்பாட்டுறீங்க. ஒரு கிரேன்ல எடுத்துட்டு வந்து மலர் மாலைய போட சொல்றீங்க. இது வந்து எளிய மக்கள் செய்யக்கூடிய வேலையா? அவர்களுடைய தொண்டர்கள் வந்து உற்சாகம் மேம்பட உங்களுக்கு வரவேற்பு குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நீங்க குறைன்னு பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தா இங்க நெறைய பேர் வந்து நடந்து வரும்போது பூ தூவிலாம் பார்த்திருக்கோம். நெறைய பேர் வரும்போது டிராஃபிக்லாம் நிறுத்தி பார்த்திருக்கோம். பூ தூவுறதோ, டிராபிக்கோ நிப்பாட்டின யாருமே தன்னை நான் வந்து எளிய மக்கள்ன்னு சொல்லலைங்க. இவர் சொல்றாரு, அதனால சொல்றேன். தாவேகாவில் எளிய மக்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டோட சொல்றேன். எளிய மக்கள் எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. கட்சியில இருப்பாங்க, தொண்டனா இருப்பாங்க, ரசிகனா இருப்பாங்க. உயர்ந்த பதவியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டாப் பதவி எடுத்துக்கோங்க. விஜய் அவர்கள் எளிய மக்களா? இல்ல. அதுக்கப்புறமா வந்து புசி ஆனந்த் அவர்கள் எளிய மக்களா? இல்ல. ஆதவ அர்ஜுனா எளிய மக்களா? இல்ல. அப்ப இவங்க டாப்ல இருக்காங்கல்ல, அவங்க யாருமே எளிய மக்கள் இல்லல்ல. அப்புறம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சீமான் கூட சொல்லலாம். நான் வந்து எளிய பிள்ளையாக இருந்தேன். நான் வந்து மக்களோட மக்களா வந்தேன். இப்போ இல்ல. அப்ப வந்தப்ப அவர் அப்படி இருந்தார். கலைஞர் அவர்கள் அப்ப அப்படிதான் இருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் எளிய மகனாக இருக்கும்போதுதான் அரசியலுக்குள்ள வந்தாரு. சினிமா வெளிச்சம் வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு அரசியலுக்குள்ள வரல. இன்னைக்கு புகழ் வெளிச்சம் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக முதலமைச்சர் ஆயிடலாம் என்ற ஒரே நம்பிக்கைக்காக தான் அரசியல் போறீங்க. மக்கள் பிரச்சனை என்ன பேசுனீங்க? இன்னைக்கு 10 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்தேன். 10 நிமிஷம் பேசியிருக்காரு. 10 அது நிமிஷத்துல மக்கள் ஏங்க பிரச்சனை. நானே கேட்கணும்னு நெனச்சேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ரொம்ப மார்வெலஸா, ட்ரெமாண்டரஸா அப்படி ஒரு பெரிய மாஸ் கிரவுடுல பிரம்மாண்டமான ஸ்பீச். அடுத்த ஸ்பீச் அவர் விரும்பியோ விரும்பாமலோ கொஞ்சம் ஒரு அதை விட கொஞ்சம் ஷார்ட்டன், ஆனா அதுக்கு நிகர் ஆன ஸ்பீச்ன்னு தான் சொல்லுவேன். இந்த செகண்ட் ஸ்பீச்சுமே புத்தக விழா ஸ்பீச்சுமே அதுக்கு ஈக்குவலான ஸ்பீச், நிகரான ஸ்பீச். மூணாவது எந்த பிரச்சனைக்காக வந்தாரோ, எந்த மக்களை வந்து அவர் அட்ரஸ் பண்ணணுமோ, எமோஷனலா எங்க டச் பண்ணணுமோ ரொம்ப புத்திசாலித்தனமான, சாமர்த்தியமான, சாதுரியமான ஸ்பீச்னு சொல்லலாம். முதல் 2 அளவு இல்லாட்டியும் கூட. ஆனா இந்த 4வது ஸ்பீச் ரொம்ப லிமிட்டடா, ரொம்ப சட்டிலா, ரொம்ப வந்து கேரே செட்டிங்கா அப்படிங்கிறதும், வாட் ப்ரோ, வை ப்ரோ, ராங் ப்ரோ அப்படிங்கிறதும், அதை தாண்டி இங்க வந்து எல்லாருக்கும் அதுதான் எழுதி கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு 3ல இருந்து 4 பக்கத்துக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து சில விஷயங்கள் மறந்துட்டாரு. மறந்ததுக்கு அப்புறம் படிக்கிறாரு. படிச்சுட்டும் அது வேணாம்னு சொல்லி விட்டுறாரு. எந்த மக்கள் பிரச்சனையும் அவர் பேசினாரு. சரி, அவர் தான் பரந்தூருக்கு போனார்ல. அதோடைய நிலைப்பாடு பேச வேண்டியது தானே. பேசல. அதாவதுங்க இப்ப எல்லாருக்குமே தெரியுங்க. உங்களுக்கு வந்து நான் இப்ப 10th ஸ்டாண்டர்ட் போறேன்னா உங்களோட சிலபஸ் இதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேவே டீச்சர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 69,000 பூத் இருக்கு. அதுக்கு கமிட்டி போடணும். அது நேத்து ஆரம்பிக்க கட்சியும் சொல்லும். 69,000 பூத் இருக்கு, 38 மாவட்டங்கள் இருக்கு, 234 தொகுதி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்வதற்கு ஒரு தலைவர் வேணாம். மக்கள் பிரச்சனை என்ன இருக்குங்க? நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? இதுக்கு தீர்வு என்ன? எப்படி நடைமுறைப்படுத்த போறோம்? நீங்க என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணலாம்? இத சொன்னாரா? ஒரு பிரச்சனைய பத்தி பேசினாரா? மும்மொழி கொள்கைன்னு பேசினாரு. அதையும் தொட்டு தொடாம அப்படி போயிட்டாரு.
கட்சி பேரை கூட சொல்றதுக்கு அவருக்கு தெரியும் இல்லையா? திமுகவோட நிலைப்பாடும் அவருடைய நிலைப்பாடும் என்ன? மும்மொழி கொள்கையில என்ன வேறுபாடு? அவர்தான் சொல்றாரு, என்னோட அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு ரொம்ப தீவிரமா கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் முன்வைக்கிறாரு இவர்தான். கொள்கை எதிரியாக பாஜக. உங்க கொள்கை என்ன? எந்த கொள்கையின் அடிப்படையில பாஜகவை எதிர்க்கிறீங்க? கேட்டா மதம்னு பேசுவீங்க. பாஜக நான் வந்து எத்தனை சிறுபான்மை மக்கள் வந்து உயர்ந்த பதவியில இருக்காங்கன்னு நான் சொல்லட்டா? அப்ப அது எப்படி மதம் சார்ந்த கட்சியா மாறிடும்? உங்களுக்கு போற போக்கு கொண்டு சொல்லுவீங்க. பாரத தேசத்துடைய பிரசிடென்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மதிக்கத்தக்க, மிகவும் போற்றத்தக்க ஒரு பிரசிடென்டா இருந்தவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருக்கு அந்த பதவியை பெற்று தந்த ஒரு கட்சி பாஜக, மறந்துடாதீங்க யாரும். அப்ப பாஜக எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மதத்திற்கு விரோதமா இருந்திருக்கு? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே பழைய ரெக்கார்டை ஓட்டிட்டு இருப்பீங்க? பாஜகவா கொள்கை எதிரி? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க. தேசியம் பேசின காமராஜர் அவர்களையும், தேசத்திற்கு சாசனம் எழுதிய அம்பேத்கர் அவர்களையும், தேசத்திற்கு விடுதலை பெற்ற தினம் கருப்பு தினம் என்று சொன்ன பெரியார் அவர்களையும் கொள்கை தலைவராக நீங்க ஒரே தராசுல நிப்பாட்டுறீங்க. என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க. எந்த கொள்கையும் இல்லாமல் தான் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தில் அத்தனை நம்பி வந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையும் வழிகாடாக மாற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதை விட சுயநலம் வேறு எதுவுமே இல்லை. இதை விட தேசத்திற்கு ஆபத்தானது வேறு எதுவுமே இல்லை. அதுதான் நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். அப்ப சுயநல போக்குடன் தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியலுடைய கட்சியை தொடங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சுயநல போக்கோட இருந்தா இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் 1 இயர் அவர் கிராஸ் பண்ணிருக்க முடியுமா சார்? சக்சஸ்ஃபுல் 1 இயர் அதுவா போயிருச்சுங்க. நாட்கள் கடந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு? அவர்தான் ட்விட்டர்ல அறிக்கை கொடுக்கிறாரு, வாழ்த்துக்கள் சொல்றாரு, அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் போடுறாரு, எல்லாரையும் தனியா குறைகளை கேட்கிறாரு, புசி ஆனந்த் இல்லாம குறைகளை கேட்கிறாரு. ட்விட்டர்ல அறிக்கை போடுவதற்கு அரசியல் கட்சி தலைவராக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யார் வேணா போடலாம். ஒண்ணு சார், அவர் மக்கள் பிரச்சனைக்காக தானே சார் பேசுறாரு. கள்ளச்சாராய மரணத்துக்கு போனார்ல சார். கள்ளச்சாராயத்தை குடிக்க சொல்லி யாருமே சொல்லுங்க. கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களுடைய மரணத்திற்கு போன அதே விஜய் அவர்கள் கள்ளச்சாராயம் விற்கப்படக்கூடாது, குடித்து விடக்கூடாது, குடித்து யாரும் இறக்கக்கூடாது என்று போராடியவர்களை கொலை செய்தார்களே, அந்த மரணத்திற்கு ஏன் போல? குடிச்சு ஒருத்தன் செத்துட்டான், அதுக்கு நீங்க போவீங்க. குடிக்க கூடாதுன்னு ஒருத்தன் போராடுவான், தடுப்பான், அந்த மக்களுக்காக நிப்பான், அவனை கொன்றுவாங்க, அதுக்காக நீங்க போக மாட்டீங்க. அப்ப நீங்க யாருக்கான குரல்? பரவாயில்ல, மக்கள் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு சார். அப்ப இவர்களுக்காக ஆதரவு நீங்க போக வேண்டியதானே? மக்கள் குடிக்க கூடாதுன்றதுக்காக தானே போராட்டம் நடத்துனாங்க, அதனாலதானே கொல்லப்பட்டாங்க அவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் இதை விட்டு தள்ளுங்க சார். நீங்க கள்ளச்சாராயத்தை அப்படி சொல்றீங்க. இப்ப வெள்ளம்னா அவர் கூட்டு வந்து நிவாரணம் கொடுக்கலையா? இவ்வளவு குடும்பங்களுக்கு ஒரு கிராமத்துக்கே அவர் வெள்ளம்னா நிவாரணம் கொடுத்தாருங்கிறத பாக்குறோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா பரந்தூர்ல போய் நிக்கிறாரு விவசாய நிலங்கள்ல. வெள்ளத்திற்கு நிவாரணம் அவர் கொடுத்தாரு. அவரை தேடி மக்கள் வந்தார்களா? மக்களை தேடி அவர் போனாரா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நான் வந்து உங்களுக்கு சென்னையில வெள்ளம் வந்தப்போ பெங்களூர்ல இருந்து எத்தனையோ பேர் கொடுத்தாங்க, நான் உதாரணம் காட்ட முடியும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை எத்தனை கோடிகள் கொடுத்தாருன்னு நான் உதாரணத்தை காட்ட முடியும். கேரளால வெள்ளம் வந்தப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் கொடுத்தாரா, கொடுக்கலையா? அவர் என்ன கேரளால போய் நாளைக்கு எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ண போறாரு? நான் இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேங்க, எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுங்கன்னு கேட்க போறாரா? எல்லாருமே கொடுக்குறாங்க. கொடுப்பதையும் விளம்பரப்படுத்தி உங்களுடைய வீட்டுக்கு வரவழைத்து நீங்க கொடுத்தீங்க. கொடுத்தத அரசியல் கட்சி தலைவரா அவர் செஞ்ச சாதனை என்று சொன்னால் அப்ப இவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் நான் சொல்றேன். பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாருன்னு சொல்றீங்க. பரந்தூர் விமான ஆளுநர் பார்த்தாரு இல்லைங்களா? ஆளுநரை பார்ப்பாரு, ஆளுநர் எதிர்க்கணும் கேட்பாரு, அதே ஆளுநர் தான் போய் பிரச்சனையை சொல்லுவாரு. அதான் சொல்றேன், அவருடைய நிலைப்பாடுதான் என்ன. ஆளுநரை போய் பார்த்துட்டு வந்தாரு, அதுக்கப்புறமா பரந்தூருக்கு போயிட்டு வந்தாரு, அதுக்கப்புறமா இன்னைக்கு பரந்தூர் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் வந்து ஜாலியா வீட்டுக்கு போயிட்டாங்க. பிரச்சனை இன்னும் இருக்கா இல்லையா? 90 நாட்களாக நடந்த பிரச்சனையில ஒரே ஒரு நாள் போயிட்டு 10 நிமிஷம் பேசிட்டு உங்களுக்கான விளம்பரத்தை தேடிட்டு நீங்க வந்துட்டீங்க. அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க பேசுனதுனால ஓகேன்னு சொல்லக்கூடியவங்க கூட திசை மாறி மனம் மாறி அங்க பிரச்சனை பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு? யாருக்கு லாஸ்? விஜய் அவர்களுக்கா அவங்களுக்கா? அப்ப நீங்க உங்களுடைய ஆதாயத்திற்காக, உங்களோட விளம்பரத்திற்காக நீங்க மக்களை வந்து இன்னும் பிரச்சனைக்கு உள்ளாக்குறீங்க. அதுதான் நம்ம திரும்பி சொல்றோம். விஜய் அவர்களை நம்பி சென்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் சேர்த்துதான் நம்ம சொல்றோம்.
சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் விஜய் வந்து சுயநல போக்கோட அரசியலை கையாளுறாரு. இது மாதிரி புகழ் வெளிச்சம் படுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க நாளைக்கே இமீடியட்டா இன்ஸ்டன்ட் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் சார் இது பற்றி இனி வரும் காலங்களில். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.